வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியில் 3ஆம் நிலை. கண்கூடாக பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படும் நிலை. பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியில் 3ஆம் நிலை. கண்கூடாக பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படும் நிலை. உட்காட்சி மூலம் கற்றலை முதலில் விளக்கியவர் கோலர். உட்காட்சி மூலம் கற்றலை முதலில் விளக்கியவர் கோலர். தவறு செய்யும் மாணவனை திருத்த ஏற்றது நல்வழி காட்டுதல். தவறு செய்யும் மாணவனை திருத்த ஏற்றது நல்வழி காட்டுதல். நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக நிறைவு பெறும் வயது 15 முதல் 16. நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக நிறைவு பெறும் வயது 15 முதல் 16. ஆக்கத்திறன் பற்றிய மின்னசோடா சோதனையின் உருப்படிகள் எத்தனை? 10. ஆக்கத்திறன் பற்றிய மின்னசோடா சோதனையின் உருப்படிகள் எத்தனை? 10. அகமுகன் புறமுகன் ஆகியோரின் இயல்புகளை விளக்கியவர் யுங். அகமுகன் புறமுகன் ஆகியோரின் இயல்புகளை விளக்கியவர் யுங். ஆளுமையை அளவிட பயன்படும் பொருத்தமான முறை எது? சுயசரிதை. ஆளுமையை அளவிட பயன்படும் பொருத்தமான முறை எது? சுயசரிதை. மிகநிலை மனம் என்ற நிலை எந்த வயதினருக்கு ஏற்படுகிறது? 3 முதல் 6 வயது. மிகநிலை மனம் என்ற நிலை எந்த வயதினருக்கு ஏற்படுகிறது? 3 முதல் 6 வயது. மூளையில் ஏற்படும் நினைவிற்கு மிக முக்கிய காரணமாக இயங்கும் வேதிப்பொருள் RNA. மூளையில் ஏற்படும் நினைவிற்கு மிக முக்கிய காரணமாக இயங்கும் வேதிப்பொருள் RNA. ஹீலி என்பவர் 1909ஆம் ஆண்டு நிறுவிய குழந்தைகள் உளநல மருத்துவ விடுதி எங்கு அமைந்துள்ளது? சிகாகோ. ஹீலி என்பவர் 1909ஆம் ஆண்டு நிறுவிய குழந்தைகள் உளநல மருத்துவ விடுதி எங்கு அமைந்துள்ளது? சிகாகோ. ராபர்ட் காக்னே என்பவரது கூற்றுப்படி கற்றல் என்பது எத்தனை படிநிலைகளை கொண்டது? 8. ராபர்ட் காக்னே என்பவரது கூற்றுப்படி கற்றல் என்பது எத்தனை படிநிலைகளை கொண்டது? 8. நினைவின் முக்கிய 2 வகைகள் STM, LTM.
நினைவின் முக்கிய 2 வகைகள். STM, LTM. கற்றலின் முக்கிய காரணிகளுள் ஒன்று. கவர்ச்சி. கற்றலின் முக்கிய காரணிகளுள் ஒன்று. கவர்ச்சி. கற்றல் என்பது அடைதல், திறன், அறிவு, மனப்பான்மை. கற்றல் என்பது அடைதல், திறன், அறிவு, மனப்பான்மை. பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது. பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது. தர்க்க ரீதியான சிந்தனை என்பது ஆராய்தல். தர்க்க ரீதியான சிந்தனை என்பது ஆராய்தல். கற்றலுக்கு உதவாத காரணி குழு காரணி. கற்றலுக்கு உதவாத காரணி குழு காரணி. மொழியில்லாத சோதனை. ஆக்க சிந்தனை வகை. மொழியில்லா சோதனை, ஆக்க சிந்தனை வகை. அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது. செய்து கற்றல். அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது. செய்து கற்றல். குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் ரூசோ. குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் ரூசோ.